MS டோனி சிஎஸ்கே அணியிலிருந்து ஓய்வு பெறுவது குறித்து சிஎஸ்கே நிர்வாகி அவர்கள் வெளிப்படையாக பேசி பரபரப்பு கிளப்பியிருக்காரு. சிஎஸ்கே நிர்வாகி கிட்ட தலை MS டோனி என்ன விஷயங்கள் பேசியிருக்கார், MS டோனி எப்போ ஓய்வு பெற போறார், சிஎஸ்கே அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் போனதுனால ஆர்சிபி அணி கோப்பையை வெற்றி பெறாருன்னு 57 ஆர்சிபி அணியை கலாச்சி பேசின வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இதனால 57 ஆர்சிபி அணியை கலாச்சி பேசியிருக்கார், என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இறுதி லீக் மேட்ச்சில் சிஎஸ்கே அணி கடைசி 2 பாலுக்கு 11 ரன் அடிக்க முடியாமல் போனதுனால ஆர்சிபி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆர்டர் கூட எலிமினேட்டரில் ஆர்சிபி அணி 23ஆம் தேதி மோத போகிறாங்க. இந்த நிலையில் ஆர்சிபி ரசிகர்கள் உலகக்கோப்பையை ஜெயிச்ச மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இது குறித்து அம்பத்தி ராயுடு ஷார்ட் போஸ்ட் நிகழ்ச்சிக்கு அளித்த பேட்டியில ஆர்சிபி அணி சிஎஸ்கே அணியை வீழ்த்தி பிளே ஆஃபுக்கு தான் தகுதி பெற்றிருக்காங்க. ஆனால் ஆர்சிபி ரசிகர்கள் பெங்களூரில் இதை கோப்பையை வெற்றி பெற்ற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே கையில் 5 கோப்பை இருக்கு. ஆனால் ஆர்சிபி வீரர்கள் ரசிகர்கள் கோப்பை இல்லாமல் ஊர்வலம் வராங்க. அதை பார்க்க எனக்கு வருத்தமாக இருக்கு. வேணா நான் சிஎஸ்கே கிட்டேருந்து ஒரு கப்பை வாங்கி கொடுக்குறேன், அந்த கப்பை எடுத்துட்டு ஊர்வலம் போங்க, அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ரசிகர்களை 57 கலாய்ச்சிருக்காரு. அதே போல் இந்த வருடம் ஆர்சிபி அணி தொடர்ந்து தோற்றாலும் அதற்கப்புறம் ஜெயிச்சு கம்பேக் ஆகி சிஎஸ்கே வீழ்த்தி பிளே ஆஃப் போயிருக்காங்க. அதற்கு நான் மரியாதை தரேன், அதற்கு நான் கண்டிப்பாக வாழ்த்து சொல்கிறேன். ஆனால் இந்த வருடம் ஐபிஎல் கோப்பையை எஸ்ஆர்கேஸ் தான் கைப்பற்ற போது ஆர்சிபி அணி ஆட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ரசிகர்களுக்கும் வீரர்களுக்கும் அம்பத்தி ராயுடு பதிலடி கொடுத்திருக்கார். இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில் MS டோனி ஆர்சிபிக்கு எதிராக தோத்த உடனேயே ரஞ்சி போய் அவர் வீட்டுக்கு போயிருக்கார். ஸோ MS டோனி இதற்கப்புறம் ஐபிஎல் விளையாட மாட்டார்னு ரசிகர்கள் வருத்தத்தில் இருந்தாங்க. இந்த நிலையில் சிஎஸ்கே நிர்வாகி ஒருவர் அளித்த இன்டர்வியூ தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூவில் MS டோனி ஓய்வு குறித்து எங்கேயுமே யார்கிட்டையுமே சொல்லலை. அவர் ஓய்வு பெற போறோன்னு இன்னும் அவர் வாயிலிருந்து வெளில வரலை. ஆனால் ரசிகர்கள் வீரர்கள் அவர் ஓய்வு பெற்றுட்டார், அவர் அடுத்த சீசன் விளையாட மாட்டார்னு சொல்றது வருத்தமாக இருக்கு. MS டோனி எங்களிடம் 2 மாதம் பொறுத்து இருங்க, 2 மாதத்துக்கு பிறகு என்னுடைய முடிவை சொல்றேன், 2 மாதத்துக்கு பிறகு அடுத்த சீசனை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி MS டோனி சிஎஸ்கே நிர்வாகி கிட்ட சொன்னதா சிஎஸ்கே நிர்வாகியே சொல்லியிருக்கார். இதன் மூலம் MS டோனி அடுத்த சீசன் ஐபிஎல்ல விளையாடவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா MS டோனி ஏற்கனவே என்னுடைய கடைசி T20 சிஎஸ்கே அணிக்காக சென்னை சேப்பாக்கத்தில் தான் இருக்கும், வேற எங்கேயுமே நான் ரிட்டையர் ஆக மாட்டேன், அங்கே தான் ரிட்டையர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதற்கு ஏற்றார் போல MS டோனி அடுத்த சீசனுக்கு தயாராக போகிறார். ஸோ MS டோனி ரிட்டையர் ஆகலை அப்படிங்கிற தகவல் தற்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த சீசன் விளையாடவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 2 மாதம் மட்டும் MS டோனி வெயிட் பண்ண சொல்லியிருக்கார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? MS டோனி கண்டிப்பாக அடுத்த சீசன் விளையாடணுமா? ஆர்சிபி கோப்பை வெற்றி பெறாருன்னு 57 சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.